வாத்தி ரைடுங்க. அண்ணன் என்ட்ரி கொடுத்தாலே அது ரெடி தான். அண்ணனும் தம்பியும் தோனியும் பத்ரானாவும் சேர்ந்து சூப்பர் மேஜிக் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கேவுக்கும் லக்னோவுக்கும் நடந்த மேட்ச்ல கடைசி ஓவர் தரவங்க. சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இங்கதான் நடந்திருக்கு. அப்துல் சமத்க்கு பத்ரானா பவுலிங் போடும்போது ஒயிட் போட்டுடுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த பால் தோனி கிட்ட போயிடுது. இவங்க ரெண்டு பேரும் இந்த சைடு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. பண்டும் சமத்தும் தோனியோட கையில பால் இருக்கும்போது இப்படி ஓடலாமா? மனுஷன் அதே இடத்துல நின்று அங்கிருந்து ஒரு த்ரோ தாங்க. சூப்பரா பாத்தீங்கன்னா ஒரு ரன் அவுட் பண்ணிருக்காரு. வைடு போட்டுட்டாரு. சோ அந்த பால் மறுபடியும் போடணும். சோ ரிஷப் பண்ட்டுக்கு போடும்போது அவர் அழகா தோனி கிட்ட கேட்ச் கொடுத்து கிளம்பிட்டாரு. இத ரிஷப் பண்ட் எதிர்பார்க்கவே இல்ல. வைடு வருது நல்ல விஷயம் அப்படின்னு நினைச்சா அடுத்தடுத்து 2 விக்கெட் எடுத்துட்டீங்களேப்பா. பண்ட் இந்த மேட்ச்ல நல்லா ஆடிட்டு இருந்தாருங்க. 49 பால்ல 63 ரன்கள். ஆனா எப்படி இந்த மேட்சிக் நடந்துச்சுன்னு தெரியலங்க. ஆனா தோனியின் பத்திரானாவோட காம்பினேஷனே சம்மதான்ல. 20 ஓவர் முடிவுல லக்னோ 166 ரன்கள் எடுத்திருக்காங்க. நம்ம ஜெயிப்போம்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.